படம் நல்லா இருக்கு. இல்லை ஹிந்தி திணிப்பை பற்றி அந்த காலத்தில் இருக்க இந்த இந்த இளைஞர் சமுதாயத்துக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அதெல்லாம் வந்து நம்ம தமிழ், நம்ம இனம், உணர்வு இதெல்லாம் பற்றி எப்படி நம்ம ஆட்கள் நம்ம தமிழ் வந்துச்சுன்றதை அதை காட்டுறாங்க. ஹிந்தி எதிர்ப்பை நம்ம ஆட்கள்லாம் எப்படி மேற்கொண்டாங்கன்றதை இந்த படத்தை கிளியராக காட்டுறாங்க. நல்லா எடுத்திருக்காங்க படம். இல்லை அண்ணாதுரை இல்லை பேரறிஞர் இல்லை அவரு என்ன அது வந்து ரொம்ப டீப்பா போனா அரசியல் ரீதியா படம் வந்துடும். அதனால அது மேலோட்டமா காமிச்சிருக்காங்க. பெஸ்ட் வந்து டைரக்ஷன் தான், ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன். அவரு இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தான், பெஸ்டா பண்ணிருக்காங்க. எப்ப வேணா வரலாம், பொங்கலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எப்ப வேணா வரலாம். இல்ல அப்படி ஒண்ணும் இல்லை, நல்லா தான் எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு படம். இல்ல எல்லாமே சூட் ஆகுது. இது எதுவுமே இல்ல, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. அப்படிலாம் இல்ல, அது இப்ப அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது எப்படி அந்த காலத்துல வந்துச்சு என்னங்கறதான் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அப்படிலாம் நடக்காது, வாய்ப்பே கிடையாது. சூப்பரா இருந்து மேடம். நல்லா 3 hour நல்லா என்ஜாய் பண்ண ஒரு தமிழ் உணர்வு உள்ள படமா வந்து பார்த்த மாதிரி இருந்தது மேடம். மேடம் சிவகார்த்திகேயன் நல்ல ஆக்டிங், ஜெயம் ரவி நல்ல ஆக்டிங் மேடம். 3 பேர் தான் நல்லா என்ஜாய் பண்ண. அகர்வாலும் நல்ல ஆக்டிங். அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா தெரிக்க விட்டாங்க மேடம். மெசேஜ் வந்து என்னன்னா, எங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை கொண்டு வராதீங்க, நாங்க தமிழ்ல தான் எல்லாத்தையும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் கொண்டு வந்துருக்காங்க மேடம். ஆமா மேடம், நிறைய போராட்டங்கள் தான். இப்ப எதுவுமே நம்ம அகிம்சை முறையில பண்ணா எதுவும் பண்ண முடியாது. அதனால அந்த போராட்ட சில நேரத்துல இந்த வெடிக்க வர்றது, அந்த மாதிரி தையில எரிப்பாங்க, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. சாங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு புரியுங்க. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்தது மேடம், சூப்பரா பண்ணது. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது மேடம், எங்கேயுமே எனக்கு லாக் ஆகல. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஒரு பாட்டு கொண்டு வந்தாங்க, அதுதான் கொஞ்சம் இதுவா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் லைட்டா அந்த கேரக்டர் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா போயிருந்தாங்க. பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்தது மேடம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மேடம். அஜித் தான் ரொம்ப நேசிப்பேன், ஏன்னா வில்லன் ரோல் நல்லா. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு மேடம். என்ன மேடம் அரசியல் சார்ந்தல அதெல்லாம் மேடம். அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம உரிமைக்காக கேட்கற மாதிரி தான் லாஸ்டா கொண்டு வந்தாங்க. லாஸ்டா அந்த சரோஜனாயன்லாம் வருவாங்க, உரிமையா கேட்கற மாதிரி தான் கொண்டு வந்தா. அதான் இந்திய வந்து திணிக்காதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ற மாதிரி கேட்டுருக்காங்க, அவ்வளவுதான். என்ன மேடம்? ஆமா மேடம், காங்கிரஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா கம்யூனிஸ்டா? ஆமா சார், அந்த மாதிரி இருக்கு. அதான் நம்ம அரசியலா தான் இருக்கு. அந்த அப்ப யார் ரூல் பண்ணாங்களோ அவங்கள, அண்ணாக்கு ஏற்ற மாதிரி யார் இருந்தாங்களோ அப்ப அதை ரூல் பண்ற மாதிரி அவங்களதான் எழுதுக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல சார், கொஞ்சம் சீன்ல வந்து அண்ணா வராமல, ஃபைனல் கிளைமேக்ஸ்லயும் அண்ணா கொஞ்சம் வந்திருக்காரு, நடுவுலயும் அண்ணா வந்திருப்பாரு. அது என்ன டைலாக் கட் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் வந்த ரோல்லாம் சூப்பர் சார். யார் நம்ம சரவணன் நடிச்சிருக்காரு, நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம் மேடம். ஏன்னா இந்த தமிழ் உணர்வு வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும் மேடம், அதுக்காக நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா எஸ்பெஷலா இருந்தது. ஒரு சில சீன்ல நானே அழுதுட்டேன், அது நல்லா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆமா சார், திருப்பி ஹிந்தி நம்ம நாட்டுக்கா அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது சார். சார் நம்ம தாய்மொழியில படிச்சாதான் சார் நமக்கு வந்து எல்லாமே தெரியும். புதுசா ஒரு லாங்குவேஜ் படிச்சா நம்மளால எல்லாம் கற்றுக்க முடியுமா? நீங்க ஆக்சுவலா பார்த்தா நானே பிஇ மெக்கானிக் தமிழ் மீடியத்தில் படித்தேன். ஏன்னா என் தாய்மொழியில படிச்சா என்னால் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்துல் கலாம் எதுவும் சார் படிச்சாரு, அவர் தாய்மொழியில படிச்சா நிறைய பேர் வந்து பெரியவளானாங்க. வெளிநாட்டு விஞ்ஞானிகள் அவங்க தாய்மொழியில தான் படிச்சாங்க. அவங்க தாய்மொழியில படிச்சாதான் சார் நம்ம நாளை வரும். புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், அதுல படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை சார். இப்போ காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போறாங்க, அவங்களால இங்கிலீஷ் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? எவ்வளவு பேர் அரியர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? இங்கிலீஷ் சில பேருக்கு வர மாட்டுது. இதுவே தாய்மொழியிலே காலேஜ் லெவலில் இருந்தாலும் நல்லா இருக்கும் சார். இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய வந்து எங்க நாட்டுக்கு திணிக்காதீங்க, எங்க தாய்மொழியில தான் இது பண்ணுவோம். அந்த ரயில்வே எக்ஸாம்லாம் எழுதுறாங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே முக்காவாசி யாருக்கு உரிமை தராங்க? இந்திக்காரங்க தான், நார்த் சைடு தான் தராங்க. அது எங்க தமிழ்நாட்டுக்கு எங்க இவரு சிவகார்த்திகேயன் சில நேரத்துல இந்தியை கத்துக்குவாரு.
அந்த எக்ஸாமுக்காக. அப்பயும் வந்து அந்த தாய்மொழி அந்த இந்திய நல்லா பேசுறவங்க தான் வேலை வாய்ப்பை தருவாங்க, அவருக்கு தர மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நடக்குது இங்க. ஹிந்தி யாரு நல்லா என்ன மேடம்? ஸ்டாரா 10க்கு 10 தான் மேடம். சூப்பரான படம் மேடம், எல்லாரும் வந்து நல்லா பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. தமிழ் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மொழியை வந்து காத்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதான் நமக்காக நம்ம இப்ப தமிழ் வந்து பேசுறோம், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு அவங்க அந்த மொழியை இப்ப வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. தமிழை யார் கண்டுபிடிச்சாங்க, அதுல நிறைய வருஷமா இருக்கு. இது வந்து நம்ம மொழி, நம்ம தான் அதுக்கு வந்து இருக்கணும். மத்த மொழி நமக்கு திணிச்சா நமக்கு அதை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வில்லன் நிசமா பார்க்கும் போதே மாதிரி அக்கடா அந்த மாதிரி. அதர்வா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அவங்க பண்ணதெல்லாம். எனக்கு எஸ்கே தான்.